கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு கூட ஆண்டவரின் செய்தியை இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம், பழையவைகள் ஒளிந்து போயின என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்கலாம். இந்த கோவிட்-19 இந்த காலகட்டத்திலே நாம் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம். வியாதியிலே பீடிக்கப்பட்டு மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாக எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு இருக்கிற இந்த வேளையிலே தேவனுடைய இருதயமும் மனுஷனுடைய இருதயமும் ஒன்றாகும் பொழுது தேவனுடைய இருதயத்திற்குள் நம்முடைய இருதயமும் நம்முடைய இருதயத்திற்குள் தேவனுடைய இருதயமும் இருக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலம், அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் நமக்குள்ளே பாய்வதை நாம் உணர முடியும். எனவே இன்றைக்கு நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வதற்கு எடுத்துக்கொண்ட பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள காரியத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்த காரணத்தினால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற எவராக இருந்தாலும் சரி அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். நியாயப்பிரமாணம் கிருபைக்கும் இரக்கத்திற்கும் அங்கே இடமில்லை. அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிறது சட்டமாக இருந்தது. எனவே எப்படிப்பட்ட மக்கள் விபச்சாரம் செய்வார்கள்? எப்படிப்பட்ட மக்கள் இந்த விபச்சார குற்றத்திலே தங்களை உடன்படுத்திக் கொள்வார்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் மேலோட்டமாக சொல்ல வேண்டுமென்றால் விபச்சாரம் எண்ணம் இருப்பதால் அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்று. ஆனால் பிரியமானவர்களே, அது அப்படி அல்ல. விபச்சார எண்ணம் இருப்பதால் மாத்திரம் அவர்கள் விபச்சாரம் செய்வதில்லை. மாறாக, நான் விபச்சாரம் செய்தாலும் நான் யாராலும் கண்டுபிடிக்கப்பட மாட்டேன், யாரும் அதை கண்டுபிடிக்க முடியாது என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வரும் பொழுது அந்த எண்ணத்தை பின்பற்றியே அவர்கள் அந்த குற்றத்தை செய்வார்கள். ஏனென்றால் அந்த எண்ணத்தை அவர்கள் நம்புகிறார்கள். உண்மைதான், விபச்சாரம் எண்ணம் இருப்பதால் நாம் விபச்சாரம் செய்கிறோம், அது உண்மைதான். இருந்தாலும்
அப்படி விபச்சாரம் செய்து கண்டுபிடிக்கப்பட்டால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். தண்டனை என்றால் அவர்கள் மரித்து போக வேண்டும். மரித்து போக வேண்டும் என்றால் அவர்கள் கொடூரமாக கற்களால் எறிந்து தாக்கப்பட்டு அவர்கள் மரிக்க வேண்டும். அது ஒரு கொடூரமான மரணமாக இருக்கும். எனவேதான் பிரியமானவர்களே, அவர்களுக்கு தெரியும் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இன்னொரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வருகிறது. எப்படி என்றால், நான் விபச்சாரம் செய்தாலும் நான் தப்பித்து விடுவேன், என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எனவேதான் அவர்கள் விபச்சாரம் செய்வதற்குள்ளே அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாமல் தங்கள் எண்ணங்களினால் தங்களை அதில் ஈடுபடுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், சிறைச்சாலைக்கு யார் மறுபடியும் சென்று கொண்டிருப்பார்கள் தெரியுமா? ஒரு முறை திருடியவர்கள் மறுமுறை என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இந்த முறை நான் திருடும்போது, போன முறை நான் திருடும்போது என்னுடைய கையிலே நான் கையுறையை மாட்ட மறந்து விட்டேன், இல்லை என்றால் நான் என்னுடைய கைரேகை அங்கே விட்டு வந்து விட்டேன், இல்லை என்றால் நான் திருடும்போது என்னுடைய ஒரு பொருளை அங்கே சாட்சியாக நான் விட்டு வந்து விட்டேன், இந்த முறை நான் அப்படி செய்ய மாட்டேன் என்கிற இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி வெளியே சென்றாலும் மீண்டுமாக தங்கள் எண்ணங்களால் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் சிறைச்சாலைக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள்? அவர்கள் தங்களை தாங்களே நம்புகிற மக்களாக இருப்பார்கள். எனவே நாம் இங்கே பார்க்கிறோம், இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இவள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியாக பெண்ணாக இருந்திருப்பாள். இவளுக்கு நன்றாகவே தெரியும், நான் விபச்சாரம் செய்தால் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் நான் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு உள்ளாக கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இது நன்றாகவே அவளுக்கு தெரியும். தெரிந்தும் ஏன் அவள் செய்கிறாள்? தன்னுடைய எண்ணத்தினால், விபச்சாரம் செய்தாலும் நான் அதை ரகசியமாக வைத்திருப்பேன், அது யாருக்கும் தெரியாது, நான் தப்பித்து விடுவேன். இப்படி தங்களுக்குள்ளாக அவர்கள் தீட்டிக் கொள்கிற புதிய யுக்திகளினால் தான் அவர்கள் இந்த குற்றத்தை செய்கிறார்கள். அந்த எண்ணமே அந்த குற்றத்தை மேலும் அவர்களை செய்ய வைக்கிறது. இந்த ஸ்திரியும் கூட இப்படித்தான் அவள் நினைத்திருப்பாள். ஆனாலும் அவளால் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அவளால் அதை ரகசியமாக செய்ய முடியவில்லை. அதை கையும் மெய்யுமாக கண்டுபிடித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த ஸ்திரீ இப்பொழுது இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த ஸ்திரீ தானாக இயேசு கிறிஸ்துவை தேடி வரவில்லை. ஆனால் இந்த ஸ்திரீ அவள் செய்த நியாயப்பிரமாணத்தை மீறிய இந்த குற்றத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறாள். பிரியமானவர்களே, இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுபவர்கள் கண்டிப்பாகவே தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்திரியோட அண்ணன் ஒரு பிரபல அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்திரியோட ஒரு உறவினர் அவர் எவ்வளவு பெரிய பொறுப்பிலே சமூகத்தில் இருந்தாலும் சரி, இந்த நியாயப்பிரமாணத்தை மீறிய தண்டனையிலிருந்து அவளை காப்பாற்றவே அவர்களால் முடியாது. எனவே எனக்கு அன்பானவர்களே, இவள் இப்பொழுது கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவளாக அங்கே இருக்கிறாள். கற்களை சரியாக தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு அவர்கள் இயேசுவுக்கு முன்பாக வந்து இயேசுவை, இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கின்ற, இயேசுவை சோதிக்கும்படி, அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கும்படி அவர்கள் வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வேத பாரகர் கிறிஸ்துவை நம்பாத ஒரு மக்கள், பரிசேயரும் அப்படியே. இவர்கள் கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கும்படி இப்பொழுது இந்த ஸ்திரீ நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? நான் பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தேன், நான் பாவிகளை நேசிக்கிறேன், பாவிகளை பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்க வந்தேன் என்று சொல்லுகிறாரே. இப்பொழுது இவரிடத்திலே நாம் கொண்டு போவோம். எனவேதான் அவளை அவர்கள் உடனடியாக கல்லெறிந்து கொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக இவர் முன்பதாக கொண்டு வருகிறார்கள். அப்போ அவர்கள் கேட்கிற கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த பெண்ணை கல்லெறியுங்கள் என்று சொல்லிவிட்டால், அப்படி என்றால் நீங்கள் பாவிகளை நேசிக்கிறீர்கள், பாவிகளை மன்னிக்க வந்திருக்கிறீர்கள், ரட்சிக்க வந்திருக்க என்று சொல்லுகிறீர்களே, அது
உண்மை இல்லாமல் போய்விடுமே என்று அவர்கள் அப்படியாக குற்றம் சுமத்துவார்கள். இல்லை, இவளை தண்டிக்க வேண்டாம் என்று சொல்வாரானால் அப்போ நீங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் மீறுகிறீர்கள் என்று சொல்வார்கள். எப்படி சொன்னாலும், அவர் எப்படிப்பட்ட பதில் சொன்னாலும் அவரை குற்றத்திலேயே அகப்படுத்தும்படியாகவே அவர்கள் இப்படியாக கேட்டார்கள். ஆண்டவர், இந்த ஸ்திரீ கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்பொழுது நீர் என்ன சொல்லுகிறீர்? மோசேயின் பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆண்டவர் அமைதியாக அங்கே அவர் குனிந்து தரையிலே எழுதினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எப்படி ஒரு மின்சார கம்பியிலே மின்சாரம் பாய்ந்து செல்வது போல, ஒரு தண்ணீர் குழாயிலே தண்ணீர் பாய்ந்து செல்வது போல, நம் உடம்பிலே இரத்த குழாய்கள் வழியாக போவது போல, நம்முடைய இருதயமும் கிறிஸ்துவின் இருதயமும் ஒன்றாகும் பொழுது, நாம் கிறிஸ்துவோடு கூட நம்முடைய இருதயம் ஒன்றாகும் போது அவரோடு கூட அவருடைய எல்லா இருதயமும் நமக்குள்ளே பாயும் பொழுது நாம் அவருக்குள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இங்கே இந்த பரிசேயர் சதுசேயருடைய இருதயம் தேவனுக்கு விரோதமாக இருந்தது, கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தது. அவருடைய இருதயம் அவரோடு கூட பாயவில்லை. இந்த ஸ்திரீ இப்பொழுது இயேசுக்கு முன்பாக நிற்கிறாள், எதுவுமே செய்ய முடியாத ஒரு மனுஷியாக. இப்பொழுது இந்த பரிசேயரும் சதுசேயரும் எதிர்பார்க்காத ஒரு வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர்கள் நினைத்தபடி இவள் நீங்கள் கல்லெறிந்து கொல்லுங்கள் என்றும் சொல்லவில்லை. அவர்கள் நினைத்தபடி இல்லை நீங்கள் கல்லெறிந்து கொள்ள வேண்டாம் என்றும் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒரு பதிலை சொன்னார். அந்த பதில் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. என்ன சொன்னார்? உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ, உங்களில் எவன் ஒருவனிடத்தில் பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லெறியட்டும் என்று சொன்னார். நம்முடைய ஞானம், மனுஷ ஞானம் ஒன்றுமே இல்லை. மனுஷ ஞானம் பூஜ்ஜியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானமும் 100 மடங்கு, 1000 மடங்கு, 1 மில்லியன் அளவுக்கு அது பெரிதாக இருக்கிறது. இந்த ஸ்திரீ தன்னுடைய ஞானத்தினாலே, தன்னை நம்பினபடியினாலே, அந்த நம்பிக்கையின் பால் அவள் செய்த கிரியைகளினாலே இன்றைக்கு அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர் வந்திருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஸ்திரியை இந்த நிலையிலிருந்து எப்படி அவள் தனக்குத்தானே தப்பிக்க முடியும்? எப்படி தனக்குத்தானே அவள் இந்த மரணத்தின் தண்டனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும்? அவள் தனக்குத்தானே எப்படி இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும்? அவளுடைய ஞானத்தினால் இது சாத்தியமே இல்லை. எனவே தான் ஆண்டவர் அவள் மேல் இரக்கப்பட்டு கிருபையாக அந்த பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து சொன்னார், உங்களில் எவன் மேல் இருதயத்தில் பாவம் இல்லையோ, எவனிடத்தில் பாவம் இல்லை அவன் முதலாவது கல்லெறியட்டும் என்று. அப்பொழுது இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் தங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், தங்கள் இருதயத்தில் இருந்த பாவத்தினால் அவர்கள் கண்டிக்கப்பட்டவர்களாய், மனச்சாட்சியிலே குத்தப்பட்டவர்களாய், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் என்னிடத்தில் கூட அந்த விபச்சாரத்தின் எண்ணம் இருக்கிறதே, நானும் கூட நேற்று அந்த பாவம் செய்தேனே என்று ஒவ்வொருவனாக தன்னுடைய இருதயத்தில் உள்ள மனச்சாட்சியிலே குத்தப்பட்டு அந்த கற்களை அவர்கள் கீழே போட்டு விட்டார்கள். கீழே போட்டு கொஞ்ச நேரத்திலே அவர்கள் அங்கிருந்து போய்விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரையிலே எழுதிவிட்டு அவர் நிமிர்ந்து பார்த்தபோது அங்கே ஒருவருமே இல்லை. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், ஸ்திரியே, உன்னை குற்றஞ்சாட்டினவர்கள் யாருமே இல்லையா என்று கேட்கும் பொழுது அந்த ஸ்திரி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, ஒருவரும் இல்லை, எல்லோரும் போய்விட்டார்கள். இப்பொழுது
இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு வார்த்தையை சொன்னாரோ, உங்களில் எவன் இருதயத்தில் பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லெறியட்டும் என்று, அப்படியே அவர் இந்த ஸ்திரியை பார்த்து சொன்னது, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே போ என்ற அன்பின் வார்த்தையை அவர் உதித்தார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை, இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது அவருடைய அழகை, அந்த இருதயத்தின், அவருடைய ஆத்மாவின் அழகை நம்மால் பார்க்க முடியாது. ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வசனம், அந்த அன்புள்ள வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய இருதயத்தை நாம் அதில் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த ஸ்திரீ ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து அந்த வந்த வார்த்தையினாலே இவள் மரணத்திற்குள் இருந்தவள் இப்பொழுது ஜீவனுக்கு உள்ளாக வந்தாள். இவள் பாவத்திற்குள் இருந்தவள் இப்பொழுது பாவத்திலிருந்து அவள் விடுதலையாக்கப்பட்டாள். ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே போ என்று. அன்பானவர்களே, எனவேதான் ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மீட்பு, இவைகள் எல்லாம் நாம் நம்முடைய எண்ணத்திற்கு மேலாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ தன்னுடைய சொந்த எண்ணத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அவள் நியாயப்பிரமாணத்தை மீறி செய்த பாவத்தினால் இப்பொழுது மரணத்தின் வாசல் வரை வந்து நிற்கிறாளே, இவளை, இதுதான் நம்முடைய மனித ஞானம். நாம் ஏற்கனவே தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஞானத்தினால் நாம் பாவத்திற்கு உட்பட்டு பாவிகளாக நாம் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே தான் நம்மை மீட்பதற்கு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு, சகல பாவத்தினின்றும் மீட்டுக்கொண்டு, நமக்கு அவரே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 1:30 எனவே இந்த ஸ்திரியையும் இவளுடைய இந்த நிலைமையிலிருந்து, இந்த மரண தண்டனையிலிருந்து அவளை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஞானம் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே நாம் வேதத்தை வாசிக்க வாசிக்க வேதம் நம்முடைய கற்பனைக்கும், நம்முடைய மூளைக்கும், நம்முடைய எண்ணத்திற்கும், சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லுகிறது. எனவே நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய மூளை இவற்றை நாம் ஒதுக்கி வைக்காவிட்டால், ஒதுக்கி வைத்து தேவனுடைய வசனத்தை மாத்திரம் நாம் நம்பாவிட்டால், அந்த வசனமும் நாமும் ஒன்றாக முடியாது. தேவனுடைய வசனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளே வசனம். அந்த வசனத்துக்கு பின்னாலே அவருடைய இருதயம் இருக்கிறது. அந்த இருதயம் நமக்குள்ளே பாயும் பொழுது நமக்குள்ளே ஜீவன் வருகிறது, நமக்குள்ளே நம்பிக்கை வருகிறது, நமக்குள்ளே பாவம் மன்னிக்கப்படுகிறது, பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. எனவே தான் ரோமர் 4:25 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தது நாம் நீதிமான்களாகிவிட்டோம் என்பதை முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவர்களே, என்னுடைய தலையிலே பாருங்கள், கிரீடம் வைத்த அந்த முட்கிரீடத்தின் தழும்புகளை பாருங்கள், என்னுடைய கரங்களில் ஆணி கடவப்பட்ட கரங்களை நீங்கள் பாருங்கள், என்னுடைய விழாவிலே ஈட்டியால் குத்தினார்களே அந்த தழும்பை பாருங்கள். இவைகளெல்லாம் என்ன? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உங்களுடைய ஒவ்வொருவருடைய பாவமும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பாவமும், என்னுடைய பாவமும், இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற மக்களின் பாவங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் அவர் அடைந்த அந்த தழும்புகள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு சாட்சிகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் நீதிமான், உங்களுடைய பாவங்களுக்காக நான் ஒப்பு கொடுக்கப்பட்டேன், உங்களுடைய பாவங்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன், உங்களுடைய பாவங்களுக்காக நான் நொறுக்கப்பட்டேன், உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்மேல் வந்தது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 53 தீர்க்க தரிசனமாக 700 வருஷங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லி இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பார்க்கிறோம் ரோமர் 3:23 ரோமர் 3:23 இப்படியாக சொல்லுகிறது,
எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று. பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் பாவம் செய்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர நாம் எல்லோரும் பாவம் செய்தோம். பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம். இந்த வசனம் எல்லாருக்கும் நன்கு தெரியும். இந்த வசனத்தை குறித்து யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காது. ஏனென்றால் இது நிதர்சனமாக நம்முடைய கண்களில், மாம்ச கண்களில் நாம் நம்மை பார்க்கிறோம். அனுதினமும் நாம் பாவம் செய்கிறோம். நமக்குள்ளே எரிச்சல் வருகிறது, பொய் சொல்லுகிறோம், சண்டை போடுகிறோம், திட்டுகிறோம். இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நான் பாவி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் 24வது வசனம் என்ன சொல்லுகிறது? அதை நீங்கள் பார்க்கலாமா? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. நாம் நம்மை பார்த்து சொல்கிறோம், நான் பாவி, நான் பாவி. பிரியமானவர்கள், எதை நம்புவீர்கள்? உங்கள் எண்ணத்தை நம்ப போகிறீர்களா, இல்லை தேவனுடைய வார்த்தையை நம்ப போகிறீர்களா? எது உண்மை? நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் இது உண்மையா, இல்லை ஆண்டவருடைய வார்த்தை வசனம் உண்மையா? ஆண்டவருடைய வார்த்தை வசனம் உண்மை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயமும் கிறிஸ்துவின் இருதயமும் ஒன்றாகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த உபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ எவ்வளவா இந்த ஆண்டோட இயேசு கிறிஸ்துவினுடைய வாயில் இந்த வார்த்தை அவளுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கும். அவள் மரணத்திலிருந்து தப்பி இருக்கிறாள், அவள் ஜீவனுக்குள்ளே வந்து இருக்கிறாள். ஆண்டவரை விட்டு அவள் போகும் பொழுதும் கூட அவள் நினைத்து கொண்டே செல்வார், எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர், இவ்வளவு ஞானம், இந்த ஞானத்தை நான் நம்பி இருந்தால் என்னுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்குமே, இந்த ஞானத்தை நான் நம்ப வேண்டும், என்னிடத்தில் இந்த ஞானம் இல்லையே என்று அவள் அன்றைக்கு அவளுடைய இருதயம் மிகவும் நன்றியாலே நிறைந்து இருக்கும் அல்லவா. ஆண்டவருக்கு நேராக அவள் நன்றியுள்ள இருதயத்தோடே வீட்டிற்கு சென்றிருப்பாள். அந்த நன்றியுள்ள இருதயத்தோடே அவள் தூங்கியிருப்பாள். இந்த நன்றியுள்ள இருதயத்தோடே மறுநாள் எழுந்திருப்பாள். அவள் உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், சாப்பிடும் போதும், தண்ணீர் குடிக்கும் போதும் அவளுடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பால் நிறைந்திருக்கும். ஆமென். அந்த ஸ்திரியும் போலத்தான் என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. நாம் எல்லோரும் அப்படித்தான் இருக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஸ்திரீ வேதாகமத்திலே நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு விபச்சாரத்திலே அவள் பிடிக்கப்பட்டால் நாம் அனைவரும் அந்த ஸ்திரியை போலவே இருக்கிறோம். பாவத்திலே பிடிக்கப்பட்டு பாவத்தை நாம் மீறியதால், நியாயப்பிரமாணத்தை மீறியதால் நாம் எல்லோரும் தண்டனைக்குள்ளாக இருக்கிறோம். ஏற்கனவே நாம் மரணத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். நம்மை தேடி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும் விதமாக, பாவத்திலிருந்து நம்மை மீட்கும் விதமாக அவர் சிலுவையிலே மரித்ததினாலே, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரணத்திலிருந்து அவர் கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே, வசனம் சொல்லுவது போல நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். நாம் நீதிமான்கள் ஆவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. எனவே அவள் வேறு, நாம் வேறு அல்ல. பிரியமானவர்களே, வேதத்திலே இந்த ஸ்திரீ நமக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷியாக இருக்கிறார். திருஷ்டாந்தமாக இது வேதத்திலே நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவளுடைய இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை வைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பை, அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தை, எவ்வளவாய் அவர் நம்முடைய நித்திய மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை மன்னித்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே,
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக்கப்பட்டோம் என்கிற ஒரு காரியம். விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த சிலுவையில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த தியாகத்தை நாம் நம்பும் பொழுது நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்மை நீதிமான்களாக்குவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் நமக்காக எதுவுமே செய்ய முடியாது. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ஸ்திரியை அவளுடைய மரண தருவாயிலிருந்து, மரண வாசலிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து அவர் தூக்கி எடுத்தாரோ, அந்த கற்கள் அவள் மீது ஈட்டியாக பாய்ந்து வந்து அவளுடைய தலையை உடைத்து, அவளுடைய கைகளை உடைத்து, அவளுடைய எலும்பை உடைத்து அவளை மரணத்துக்குள்ளாக, சித்திரவதைக்குள்ளாக ஆக்கி மரிக்க போகிற அந்த ஒரு கொடூரமான காரியத்திலிருந்து கிறிஸ்து அவளை தன்னுடைய அன்பால் ரட்சித்தார். அவர்கள் கேட்ட கேள்வி, அவர்கள் எதிர்பாராத ஒரு கேள்வி ஆண்டவர் அவர்கள் கொடுத்தார். அந்த கேள்வி அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர் மனச்சாட்சியில் குத்தப்பட்டவர்களாய் கற்களை கீழே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இந்த ஸ்திரீ மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். இவளுக்கு மரணத்திலிருந்து ஜீவன் அளிக்கப்பட்டது. இவளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் அன்பினால் அவளுடைய இருதயம் முழுவதுமாக நிரப்பப்பட்டது. இப்பொழுது அந்த இடத்திலிருந்து அவள் ஒரு புது சிருஷ்டியாய், கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டியாய் அவள் தன்னுடைய வீட்டிற்கு கடந்து செல்கிறாள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஒருவள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறாள். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதை யார் செய்தது? பிரியமானவர்களை, நீங்களும் நானும் அல்ல. அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ எதுவுமே செய்யாமல் இந்த அனைத்து காரியங்களையும், ஆசீர்வாதங்களையும் தனக்குள்ளே பெற்றுக்கொண்டவளாய் நன்றியோடு நிறைந்த இருதயத்தோடு, தேவனின் அன்பால் நிரப்பப்பட்ட இருதயத்தோடு அவள் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார். பிரியமானவர்கள், இனி அந்த ஸ்திரீயின் இருதயத்திலே விபச்சார எண்ணத்திற்கு அங்கே இடமில்லை, அங்கே பாவத்திற்கு இடமில்லை, அங்கே கிறிஸ்துவை நம்பாமல் போகிற அவிசுவாசத்துக்கு அங்கே இடமில்லை. அவள் கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டவளாய், கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பால் நிரப்பப்பட்டவளாய், கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்து மூலமாக ஜீவன் அளிக்கப்பட்டவளாய் தன்னுடைய வீட்டிற்கு கடந்து சென்றாள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த செய்தி உங்களுடைய இருதயத்திலே தொட்டிருக்குமானால், நீங்கள் இந்த செய்தியை உங்களுடைய இருதயம் என்ன சிந்தனையில், எண்ணங்களில் இதுவரை இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த சத்தியத்தை விசுவாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படியே எப்படி அந்த ஸ்திரீ தன் மூலமாக அல்ல, கிறிஸ்து மூலமாக புது சிருஷ்டியாக திரும்பி சென்றாலோ, அப்படியே நாமும் கூட புது சிருஷ்டியாக, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற இந்த செய்தியின் தலைப்புக்கேற்ப நம்முடைய இருதயத்திலும், நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொள்வோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை தேவனுடைய வசனத்தோடு உங்களை சந்திக்கும் பொழுது அதுவரை தேவன் தாமே நம்மோடு கூட இருப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.